இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதை ஆசைப்பட்டாலும் அது உண்மையிலேயே நமக்கு கிடைக்குமா? நான் சில இலக்குகளை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் இந்த பிரபஞ்சத்தில் நிறைவேறுமா? நான் அதை ஆசைப்படலாமா? நான் ஆசைப்பட்டு அது எனக்கு ஒரு வேலை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பல கேள்விகளோடையும் பல சந்தேகங்களோடையும் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு விதமான அதிர்வலைகளை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு விதமான அதிர்வலைகளை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. இந்த விதமான அதிர்வலைகளை நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியும், நம்மளுடைய கண்களுக்கு தென்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமா முடியாது. மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நுண்ணோக்கினால கூட இதை சரியா நம்மளால பார்க்க முடியாது. பிகாஸ்கேல் வைப்ரோமீட்டர் அப்படிங்கக்கூடிய நுண்ணிய அதிர்வலைகளை கணக்கிடக்கூடிய ஒரு கருவினால மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரினமும் எந்த விதமான அதிர்வலைகளை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் உயிரினங்கள் மட்டும் அதிர்வலையை வெளிப்படுத்தலைங்க, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து அதிர்வலைகளை வெளிப்படுத்துது. பிகாஸ் இந்த பிரபஞ்சமே ஒரு மிதவை. இந்த மிதவையில் பல கிரகங்கள் மிதந்துக்கிட்டு இருக்கு. பல கிரகங்களில் ஒரு கிரகம் தான் இந்த பூமி. உதாரணத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போது வெறும் கால்களை கொண்டு தரையில், அதாவது மண் தரையில் போயிட்டு நில்லுங்க. இப்போ நீங்கள் அசைறீங்களான்னு செக் பண்ணுங்க. இல்லைங்க நான் அசையவே இல்லை, ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதையாவது உணர முடியுதான்னு செக் பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு எதுவுமே உணர முடியல அப்படின்னா நீங்கள் மேம்போக்கான பார்வையில் மேம்போக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ உங்களால் அந்த அதிர்வலைகளை உணரவே முடியாது. அதற்குன்னு சில மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மெடிடேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நான் என்கிட்ட இருக்கேன், நான் இப்போது என்கிட்ட மட்டும்தான் இருக்கேன்னு யார் இருக்காங்களோ அவங்க அதே தரையில் உங்கள் பக்கத்துலேயே வந்து நிற்கும் பொழுது அவங்களால அந்த வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் வெறும் தரையில் நம்மளோட கால்கள் நிற்குது. இந்த பூமியே அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, கரெக்டுங்களா? தரை எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. பூமி எங்கே இருக்குது? மிதவையாக மிதந்துக்கிட்டு இருக்கு. பூமி என்ன செய்யுது? தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் ஒரு அழகான பாதையில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. சும்மா அப்படியே சாதாரணமாக பூமி அப்படியே நின்றுக்கிட்டு மிதந்துக்கிட்டுலாம் இல்லை, ஒரு விதமான சுழற்சிக்குள்ளே இருக்குது. அப்போது அது சில அதிர்வலைகளை வெளிப்படுத்துது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பூமியுடைய மேல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நாம் நிற்கிறோம் நம்மளுடைய கால்களை வச்சு. ஆனால் அந்த பூமி எவ்வளோ அழகாக சுழலுது, எவ்வளோ அதிர்வலைகளை வெளிப்படுத்துது. ஆனால் நம்மளால் அதை உணர முடியுதா? ஏங்க உணர முடியாதுங்க. பிகாஸ் பூமி வந்து டான்ஸ் எல்லாம் ஆட போகிறது இல்லைங்க. அது அப்படியே மிதமாக அப்படியே சுற்றி வந்துடுங்க அப்படின்னு நம்ம நினச்சா அதுதான் முட்டாள்தனம். ஓகேங்களா? அந்தந்த இடங்களில் நிலநடுக்கம் வருது. ஏன் அந்த இடத்துல நிலநடுக்கம் வருது? ஏன் அந்த இடத்துல வைப்ரேஷன்ஸை மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க? ஸோ காரணங்கள் நிறையவே இருக்குது. ஸோ பிகோஸ்கேல் வைப்ரோமீட்டர் அப்படிங்கிற அந்த கருவியின் மூலமாக இந்த வைப்ரேஷன் எவ்வளோ கொடூரமாக இருக்குது, எவ்வளோ சாந்தமாக இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒரு மனுஷனால் இந்த பூமியுடைய அதிர்வலைகளை நிச்சயமாக உணர முடியும். எந்த அளவுக்கு பிகோஸ்கேல் வைப்ரோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுதோ அதே அளவுக்கு ஒரு மனிதனாலையும் அதிர்வலைகளை உணர முடியும். ஸோ இதிலிருந்து என்ன நமக்கு புரியுது? இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒரு அதிர்வலைகளை வெளிப்படுத்திட்டுருக்கு. நாமளும் இன்க்ளூடிங் அதிர்வலைகளை வெளிப்படுத்திட்டுருக்கோம். நம்மளாலையும் அதிர்வலைகளை உணர முடியும் அப்படிங்கிறது புரியுது. கான்செப்ட் ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம சாப்டருக்குள்ளே வந்துடலாம்.
கோபம் வரும்போதும் மனவேதனை வரும் பொழுதும் பயம் உருவாகும் பொழுதும் நம்முடைய அதிர்வலைகளானது முன்னுக்கு பின் முரண்பாடாக மாறும். அதனால தான் எனக்கு இப்படி நடந்துட்டா நான் என்ன ஆவேன், நான் அப்படி மட்டும் ஆகிடவே கூடாது, எனக்கு அப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா என்னோடய லைஃப் என்ன ஆகும், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது எக்ஸாக்டாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பயந்தீங்களோ, எதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணிங்களோ, அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்க இதை மட்டும் பண்ணிடக்கூடாது, அவங்க என்னை ஏமாத்திடவே கூடாது, கடவுளே எப்படியாச்சும் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, அவங்க கனவுல கூட எனக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண நீங்கள் முன்னுக்கு பின்னான முரண்பாடான அதிர்வலைகளை வெளிப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் அதையே உங்களுக்கு திருப்பி தரும். பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு எப்போல்லாம் சந்தோஷங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க. நான் துன்பம் எனக்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையே ஒரு நாடக மேடை, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருப்பீங்க இல்லையா? அந்த நேரத்தில் எனக்கு சூப்பரான ஒரு இன்பம் கிடைச்சிது அப்படின்னு உங்கள் யாராலையாச்சும் சொல்ல முடியுமா? ப்ரெசண்ட்டில் துன்பத்தில் நான் அவதிப்பட்டுட்ருக்கேன், இந்த நேரத்தில் எனக்கு இன்பம் கிடைச்சிருச்சுன்னு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்படி ஒன்று நடந்திருக்காது. கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் துன்பம்னு நீங்கள் சொல்ல அதில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட ஆரம்பிப்பீங்க. நிறைய கஷ்டப்பட்டு ஒரு பீரியடுக்கு பிறகு நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரியாலிட்டி என்ன, நம்ம எப்படி வாழணும், இது என்ன தான் நடந்திருக்கு, இந்த ஒரு பிரச்சனையினால் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் மன அமைதிக்கு உள்ளாவீங்க. மனம் அப்படியே சாஃப்டாக சாந்தமாக மாறிடும். ஸோ அந்த மன அமைதியை நீங்கள் உணரும் போது தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த பர்டிகுலர் விஷயம், என் வாழ்க்கை அழகாக மாறணும், எனக்கு அந்த பர்சன் வேணும், எனக்கு குடும்பம் ரொம்ப அழகாக இருக்கணும், எனக்கு பணம் வேணும், செல்வம் வேணும், நான் என் மனசை நிம்மதியாகவும் என் வாழ்க்கையை ரொம்ப மேம்படுத்தி வாழணும் அப்படின்னு நீங்கள் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? இதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? மன அமைதி உருவானதுக்கு பிறகு தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதை எத்தனை பேர் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அது என்னன்னா, எதையாவது நீ அளவுக்கு அதிகமாக மறுத்தால் அது மிகவும் முக்கியமானதாக மாறிவிடுகிறது. நீ அதை மறுப்பதே அதை முக்கியமானதாக மாற்றிவிடுகிறது. நீ அதன் மீது தீவிர விருப்பம் காட்டுவதாக அது தானாகவே மாறிவிடுகிறது. இந்த ஒரு எளிய மனோ தத்துவ விதியை புரிந்து கொள்ள முயற்சி செய் அப்படின்னு சொல்லி அழகா ஓஷோ சொல்லியிருப்பார். எனக்கு இது வேண்டாம், இது மட்டும் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் அடிக்கடி சிந்தனை பண்ணும் பொழுது எனக்கு அதுதான் வேண்டும் என்று நீங்கள் விடாப்பிடியாக கேட்பதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் பயப்படுறதும் கோவப்படுறதும் இது நடந்துடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதை இதமான நிலைக்கு கொண்டு வாங்க. இதமான மனநிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது தான் நீங்கள் விரும்பினதை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் விரும்பினதை எளிதில் அடையிறதுக்கு ஒரே வழி மனோ அமைதி. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் விரும்புகிறேன், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அதை தேடி ஓடி உங்களுடைய
உங்களுடைய மன அமைதியை சீர்குலைத்து இன்றைக்கி கிடைக்க வேண்டிய ஒரு பர்டிகுலர் விஷயத்த 10 வருஷம் கழித்து கிடைக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், நீங்கள் தேட வேண்டியதெல்லாம் மனோ அமைதிக்கு என்ன வழி அப்படிங்கிறத தேடுங்க. மன அமைதி இருந்தாலே உங்களுக்கு தேவையானதை ஈஸியாக உங்களால் அடைய முடியும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.